நம்ம பிருத்விராஜ் சுகுமாரோட ஆக்டிங்ல இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸ்ல வெளிவந்த ஒரு மலையாளம் சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி தான் அந்த கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லுமே டப் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours 52 minutes கிட்ட இருக்கும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோ பேஸ்டா இருந்தாலும் ஆனால் எங்கேஜிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்குறப்ப அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்ப கொடுமையாக போகும். கண்ணில் கண்ணீரே வந்துடும், அந்த அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா படத்தோட ஓடி நம்ம Hotstar தான் கிளைம் பண்ணிருக்காங்க. Hotstarல இந்த படத்தோட தமிழ் டபிள்யூஷன் நமக்காக வரும். இந்த படம் ஏன் இது வரைக்கும் Hotstarல ரிலீஸ் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட எக்ஸ்டர்னல் கட்னு ஒன்று இருக்கு. இதோட ஆக்சுவல் ரன் டைம் ஒரு 172 minutes கிட்ட இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒரு 30 minutes கிட்ட இந்த படத்தோடைய அந்த எக்ஸ்டெண்ட் கட் இருக்காம். அதோட டப்பிங் போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்னுமே இந்த படம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் படத்தோட டப்பிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ எனி டைம் Hotstar இருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும். மேக்ஸிமம் ஜூலை மந்த்ல இந்த படத்தோடைய ஓடி ரிலீஸை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த Hotstarக்கான ஜூன் மந்த்க்கான ஷெட்யூல் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால மேக்ஸிமம் இந்த படத்தை நம்ம ஜூலை மந்த்ல எதிர்பார்க்க முடியும். ஜூலை மந்த் ஷெட்யூல இந்த படத்தோட ஷெட்யூல் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் நம்ம ஸ்டார் டிவி நெட்வொர்க் தான் வாங்கியிருக்காங்க. தமிழ்ல விஜய் டிவி, மலையாளத்துல ஏஷியா and தெலுங்குல ஸ்டார்மா. அண்ட் அடுத்ததா ஆவேசம்னு ஒரு மலையாள திரைப்படத்தை அமேசான் பிரைம்ல ரீசெண்டாக தான் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா படமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் இந்த படத்தை மலையாளத்திலே உட்காந்து பார்த்துட்டேன். ஏன்னா தமிழ் இன்னுமே வரது கொஞ்சம் டிலே ஆகும் போல. ஏன்னா இன்னுமே டப்பிங் கம்ப்ளீட் பண்ண இன்ஃபர்மேஷன் வரல. அதனால உட்காந்து மலையாளத்திலே பார்த்துட்டேன். ஏன்னா பயங்கர ஒரு ஹைப் இருந்துச்சு இந்த படத்து மேல. அண்ட் படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் படத்தோட டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. தெலுங்குல மட்டும் பெண்டிங்ல இருக்கனால தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜ்லுமே ஒரே டைம்ல பிரைம் வீடியோல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனி டைம் இந்த படம் பிரைம் வீடியோல ஸ்ட்ரீம் ஆகும். ஸ்ட்ரீம் ஆகிறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன். ஆனந்த் தேவர்கொண்டா மற்றும் வைஷ்ணவி சைத்தன்யாவோட ஆக்டிங்ல உருவான பேபி அப்படின்ற ஒரு தெலுங்கு மற்றும் தமிழ் டபிள்யூஷன் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ டப்பிங் அண்ட் சவுத் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இன்னுமே இந்த படம் டெலிவிஷன்லையும் சரி ஏதாவது ஓடிடிலையும் சரி இன்னுமே ப்ரீமியர் பண்ணல. இந்த படத்தோட டபிள்யூஷன் ரிலீஸ் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டா இந்த படத்தோட தமிழ் ரீமேக் ரைட்ஸ் இப்போ சோல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பேபி திரைப்படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் டபிள்யூ ரிலீஸ். ஆனால் விஜய் சூப்பர்ல நெக்ஸ்ட் மந்த்ல அடுத்த மந்த்ல சரி கண்டென்ட் எதுவுமே இல்லாதனால மேக்ஸிமம் இந்த தமிழ் படங்களை மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆரோட படமாகட்டும், ரவித்தேஜாவுடைய பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டப் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம அடுத்த மந்த்ல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பேபி மூவியுமே வர சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவங்க ப்ரீமியர் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம அல்லு அர்ஜுன் மற்றும் காஜல் அவரோட ஆக்டிங்ல உருவான ஆர்யா 2 அப்படின்ற ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தை தமிழ் டபிள்யூஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சென்சாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் படத்தோட அப்டேட்டை நம்ம லாஸ்ட் இயர்லேயே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னுமே இந்த படம் தமிழ் டப்பிங்ல விஜய் சூப்பர்லையும் சரி ஜி3லையும் சரி எதுவுமே எந்த சேனலுமே இன்னும் வரல. அண்ட் இந்த படத்தோட ப்ரீமியர் பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமம் விஜய் சூப்பர்ல தான் இருக்கு. அதனால விஜய் சூப்பர்ல இந்த படத்தை மேக்ஸிமம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜி3 இந்த படத்தை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த படத்தை போட்டிருப்பாங்க. விஜய் சூப்பர்ல வாங்கியிருக்கனால தான் இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் சூப்பர் இருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ நம்ம பார்த்த படங்கள் தான் தமிழ் டப்பிங்ல டிலேல வரக்கூடிய படங்கள். இதில் நீங்க எந்த மூவிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம மட்டும் சொல்லுங்க.